கடந்த ஒரு வருட காலத்திற்கும் மேலாக இஸ்ரேல் காசா மீது நடத்திய தாக்குதலில் இப்பொழுது வெறும் 48 மணி நேரத்தில் மட்டும் 14,000 பாலஸ்தீன குழந்தைகள் இறக்கும் ஆபத்து என ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் பயங்கரவாத தாக்குதலில் காசாவில் உள்ள பாலஸ்தீன குழந்தைகள் போதிய நிவாரண உதவிகள் கிடைக்காவிட்டால் 48 மணி நேரத்திற்குள் சுமார் 14,000 குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் என ஐநாவின் மனிதாபிமான உதவிகளுக்கான தலைவர் டாம் பிளெச்சர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உணவு பற்றாக்குறை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்துள்ளனர். மேலும் பல நூறு குழந்தைகள் தீவிரமான ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர். இதற்கிடையில் காசாவில் நடப்பது உள்ளத்தை உருக்கும் கொடுஞ்செயல் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், காசாவில் இருந்து வரும் செய்திகள் உள்ளத்தை உருக்குவதாக உள்ள நிலையில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர மனித குலத்திற்கு தீங்கிழைக்காத அனைத்து மனிதர்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்து பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க உலகம் ஒன்றுபட வேண்டும். இஸ்ரேல் விதித்த முற்றுகையால் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் மட்டும் 2,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவு மோசமான சூழலிலும் போர் நிறுத்தத்தின் போது ஐநா அனுப்பிய குறைந்தபட்ச நிவாரணப் பொருட்களை கூட காசாவிற்குள் அனுப்பாமல் தொடர்ந்து தடுத்து நிறுத்தியும் கடந்த சில மாதங்களாக நிவாரணப் பொருட்களை கொள்ளையடித்தும் தனது மனிதாபிமானமற்ற ஈவிரக்கம் இல்லாத செயல்பாடுகளை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து செய்து வருகின்றது. இந்நிலையில் தற்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உணவு கிடைக்காமல் ஏதும் அறியாத 14,000 பாலஸ்தீன குழந்தைகள் இறக்கும் என ஐநா எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய மக்களின் மனநிலை செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் பாலஸ்தீன குழந்தைகளின் உணவு தவிப்பின் செய்திகளை பார்த்து அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்ந்துள்ளனர்.